உடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. உடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதனுடைய காரியத்தை செய்யாமல் அது என்னிடத்தில் திரும்ப வராது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 55:11 என்ற வார்த்தையின்படியா வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் அடியனுடைய வார்த்தைகள் எல்லாம் உடைய வார்த்தைகளை மாறட்டும். தேவையில்லாத காரியங்களை பேசாதபடிக்கு எது தேவையோ அதை பற்றி பேச அடியனுக்கு கிருபைகளை தாருங்கப்பா. அடியன் பாவி என்னை மறைத்து என்னுடைய நாவை என்னுடைய துரட்டினாலே தொட்டு பரிசுத்தப்படுத்துங்க. அடியனை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த ஆலயத்தில் வந்து கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் வெறுமையாய் வந்து வெறுமையாய் திரும்பாதபடிக்கு ஒவ்வொருவருக்கும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ அது பெற்று சில கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் பாஸ்டர் சொன்னாரு, பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொல்லி. ஆமாம் ஆண்டவரே, ஆசீர்வாதமாக இருப்போம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்படி வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, நான் பேசுறது தமிழ் எத்தனை பேருக்கு புரியுது? புரியுது தானே? சரி, டிரான்ஸ்லேஷன். ಓಕೆ ಓಕೆ ನಾನು ಕನ್ನಡ ಮಾತಾಡಿದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಓದ್ಬಿಡ್ತೀರಾ? ಓಕೆ ಓಕೆ, ಅವನು ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟ್ ಮಾಡ್ತಾನಾ? ಓಕೆ, ವಾಟ್ಸ್ ಯುವರ್ ನೇಮ್ ಬ್ರದರ್? ಶ್ಯಾಮ್. ಓಕೆ ஓகே, நான் மைக் எடுத்துக்கிறேன், கையில் வச்சுக்கிறேன். ஹலோ ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஓகே, இன்னைக்கு இவங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி நான் ஆயத்தப்படும் பொழுது கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, மனம் திரும்புதல். ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಜೊತೆ ನಾನು ಮಾತಾಡೋದು ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ದೇವರು ಕೊಟ್ಟಿರೋ ವಾಕ್ಯ ಪ್ರಕಾರ ಹೆಂಗೆ ನಿಮ್ಮನ್ನ ರಕ್ಷಣೆ ಮನೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಅನ್ನೋದು. மனம் திரும்புதல், ரிப்பெண்டன்ஸ். அப்போ ரிப்பெண்டன்ஸ் நம்ம எல்லாருக்கும் தேவையா இருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಬೇಕಾಗಿದೆ. அப்போ ரிப்பெண்டன்ஸை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, எல்லாரும் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் இல்லையா? அப்போ நாம ஏன் மனம் திரும்ப வேண்டும்? ஏன் மனம் திரும்பணும்? நம்மளுக்குள்ள பாவம் நிலை கொண்டிருந்தா அந்த பாவம் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்காது. ನಮ್ಮಲ್ಲಿ ಪಾಪ ನೆಲೆಸಿದ್ರೆ ಆ ಪಾಪವು ನಮ್ಮನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಂಡೋಗಿ ಸೇರಿಸೋದಿಲ್ಲ. ಅದರಿಂದ ನಾವು ಮನಸ್ಸತ್ರ ಪಡಬೇಕಾಗಿದೆ. அப்போ அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தேவையா இருக்கிறது. ಆ ಪಾಪದಿಂದ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಬೇಕಾಗಿದೆ. அந்த பாவத்திலிருந்து விடுதலை தேவை என்று சொன்னா, ಆ ಪಾಪದಿಂದ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಬೇಕು ಅಂದ್ರೆ நாம மனம் திருந்த வேண்டும். ನಾವು ಮನಸ್ಸತ್ರ ಪಡಬೇಕಾಗಿದೆ. மனம் திருந்துவதற்கு நான் என்ன செய்கிறேன்? ಮನಸ್ಸತ್ರ ಪಡೋದಕ್ಕೆ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? பாவம் செஞ்சிருக்கிறேன், ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇವೆ. அவ பாவம் செஞ்சா நாம மனம் திரும்பி தான் ஆக வேண்டும். மனம் திரும்பலைன்னா நமக்கு பரலோகம் கிடைக்காது, நமக்கு பரலோகம் இல்லை. அப்போ பரலோகம் வேணும்னு சொன்னா நான் மனம் திரும்ப வேண்டும். பாருங்க, ஒரு 65 வயது நிறைந்த ஒரு தாய் இருந்தாங்க. அவங்க விதவையாக இருந்தார்கள். தனக்கு ஒரே பெண்ணை திருமணம் செய்து முடித்து விட்டார்கள். அவளும் கடந்து போய்விட்டா. இப்ப இவங்க தனிமையா இருக்கிறாங்க. இந்த அம்மா எப்பொழுதும் வேதம் வாசிப்பதிலும் பாடல் பாடுவதிலுமே தரித்திருந்தார். எப்பொழுதும் வேதம் வாசிப்பாங்க. சுவிசேஷத்தை யாருக்காவது சொல்ல வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை இருந்தது. அப்ப அவங்க குடியிருந்த அந்த பகுதியில, அந்த ஸ்ட்ரீட்ல கொஞ்சம் வாலிப தம்பிமார்கள் இருந்தார்கள். இந்த வாலிப தம்பிமார்கள் பாவத்திலே இருந்தார்கள். குடிக்கிறது, சீட்டு விளையாடுறது, இன்னும் அநேக பாவங்கள், வாலிபத்துக்கு உண்டான பாவங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப இந்த தாயார் என்ன நினைத்தாங்க? ஐயோ, இந்த வாலிப பிள்ளைகள் இப்படி அழிந்து போகிறார்களே, இவர்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்ல வேண்டுமே என்று சொல்லி அவருக்கு போய் பேச வேண்டும் என்று வாஞ்சை கொண்டார். அதற்காக அவர்கள் ஜெபம் செய்தார்கள். இந்த வாலிப தம்பிமார்கள் மனம் திருந்த வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபம் செய்தார்.
ಮನಸ್ಸಾಂತರ ಪಡಬೇಕಂತ ಅವ್ರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. ஜெபம் செஞ்சா மாத்திரம் போதுமா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಕಾ? என்ன பண்ணணும்? ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? அவங்க சுவிசேஷத்தை சொல்லணும். ಅವ್ರು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಬೇಕು. ஒரு நாள் என்னாச்சு, ஜெபம் பண்ணிட்டாங்க நல்லா. ಒಂದಿನ ಏನಾಯ್ತು, ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿ மனதிலே தைரியம் கொண்டு ಮನಸ್ಸಲ್ಲಿ ಧೈರ್ಯ ಇಟ್ಟು அந்த கதவை போய் தட்டினார்கள். ಆ ಬಾಗಿಲನ್ನು ತಟ್ಟಿದ್ರು. அந்த வாலிப தம்பிமார்கள் குடியிருந்த அந்த வீட்டின் கதவை தட்டினார்கள். ಅವರು ಯವನಸ್ಥರು ಹುಡುಗರು ಇದ್ದಂತ ಮನೆ ಬಾಗಿಲನ್ನು ತಟ್ಟಿದ್ರು. கதவை தட்டி ಬಾಗಿಲು ತಟ್ಟಿ அங்கே அவர்களிடத்துல பேசினார். ಅಲ್ಲಿ ಅವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ರು. பேசும்போது யாருமே அதை காது கொண்டு கேட்கவில்லை. ಮಾತಾಡ್ಬಿಟ್ರೆ ಯಾರು ಅವ್ರು ಕೇಳಿಸ್ಕೊಂಡಿಲ್ಲ. இன்னமா போய் அந்த இடத்துல ஒரு பாடல் பாடினாங்க. ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಹಾಡು வேதத்தை எடுத்து வாசித்தார்கள். ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದ್ರು. சுவிசேஷத்தை சொன்னார்கள். மனம் திருந்த வேண்டும் என்று எல்லாம் சொன்னாங்க. ಮನಸ್ಸಾಂತರ ಪಡಬೇಕಂತೆಲ್ಲ ಹೇಳಿದ್ರು. அவங்க காதுல கேட்டுக்கிட்டாங்க. ಅವ್ರು ಕೇಳಿಸ್ಕೊಂಡ್ರು ಅಷ್ಟೇ. ஆனா ஒன்னும் எதிர்க்கல, ಆದ್ರೆ ಏನು சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. ಹೇಳ್ತಿದ್ದೆ ಹೇಳಿಲ್ಲ. ஆனாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மனது இல்லாமல் இருந்தார்கள். ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲದೆ ಇದ್ರು ಯವನಸ್ಥರು. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன், ನಿಮಗೋಸ್ಕರ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ உங்க எல்லாத்துக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். ಎಲ್ಲರಿಗೂ ಪ್ರಾರ್ಥನೆ. ஒவ்வொருத்தர் தலைமையிலும் கரங்களை வைத்து ஜெபித்தார்கள். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಕೈ ಮೇಲೆ ತಲೆ ಮೇಲೆ கரங்களை வைத்து ஜெபித்தார்கள். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಕೈ அப்ப அங்கிருந்த ஒரு தம்பி மேல ಅಲ್ಲಿರೋ ஆவியானவர் பலமாய் இறங்கினார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ பலமாய் இறங்கி அந்த மகன் தூக்கி எறியப்பட்டான். தூக்கி எறியப்பட்டான். ಎತ್ತು ಹಾಕಿದ್ರು. அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம். ಅವ್ರಿಗೂ ಒಂದೇ ಆಸೆ. ஐயோ, என்ன விதமான அபிஷேகம் இது, ಯಾವ ರೀತಿಯ என்ன விதமாக வல்லமை இது, என்ன விதமான பவர் இது என்று சொல்லி அறிந்து கொள்ள ஆசைப்பட்டான். ತಿಳ್ಕೊಳ್ಳೋಕೆ ಆಸೆ ಪಟ್ರು. தன்னை ஒப்பு கொடுத்தான். ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ರು. மனம் திரும்பினான். ಮನಸ್ಸಾಂತರ மனம் திரும்பினான். பிற்காலத்துல அவன் ஊழியக்காரனாக மாறினான். ಅವನು ಸೇವಕನಾಗಿ ஊழியக்காரனாக மாறினான். அன்றென்று உள்ள அப்பம் என்று சொல்லி கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? ಅನುದಿನದ ಆಹಾರವನ್ನು ஒரு புத்தகம் வருகிறது அல்லவா? ಅನುದಿನದ ಆಹಾರ அதனுடைய ஸ்தாபகர் ಅದರ ಸ್ಥಾಪಕರು யாரு? ಯಾರು? சாம் ஜெபதுரை அவர்கள். ಶ್ಯಾಮ್ ಜಬದುರೆ ಅನ್ನೋರು. அப்ப அவருக்கு போய் ஒரு அம்மா சுவிசேஷம் சொல்லிச்சு, நீங்க தாய்மார்கள் எல்லாம் இருக்கிறீங்க, ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು அம்மா நீங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு சாம் ஜெபதுரை போல அநேகரை எழுப்ப வேண்டியது உங்களுடைய வேலையா இருக்கிறது. ಶ್ಯಾಮ್ ಜಬದುರೆ ಯವನಸ್ಥರು ஹalleluya. மனம் திருந்த வேண்டும் என்று சொன்னா ಮನಸ್ಸಾಂತರ ಪಡಬೇಕು. இந்த சுவிசேஷத்துல நம்பிக்கை வைக்க வேண்டும். ಸುವಾರ್ತೆ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕು. நம்பிக்கை வைக்க வேண்டும். மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். ಮತ್ತೇಯ 4:17 ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, அவ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது யாரு? ಮನಸ್ಸಾಂತರ ಪಡಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಕೊಡೋದು ಯಾರು? இயேசு கிறிஸ்து. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. அவர் சொல்றாரு, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, பரலோக ராஜ்யம் ಪರಲೋಕ ರಾಜ್ಯ சமீபத்திருக்கிறது, ಸಮೀಪಿಸ್ತಾ ಇದೆ. சமீபத்திருக்கிறது. ಸಮೀಪದಲ್ಲಿ ಇದೆ. பாருங்க, ஒரு பாவி மனம் திரும்புதலின் நிமித்தம் ಒಂದು ಪಾಪಿಯ ಮನಸ್ಸಾಂತರದ ನಿಮಿತ್ತ பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா? ಪರಲೋಕದಲ್ಲಿ ತುಂಬಾ ಸಂತೋಷ. மிகுந்த சந்தோஷம். ತುಂಬಾ ಸಂತೋಷ. எடுங்க வாசிக்கலாம். லூக்கா 15:10. ಲೂಕ 15:10. லூக்கா 15:10. ಲೂಕ 15:10. லூக்கா 15:10. அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கும் முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஒரு பாவி மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோகத்துல தேவதூதர் மத்தியில என்ன உண்டாயிருக்குமா? சந்தோஷம் உண்டாயிருக்குமா? ಅಂದ್ರೆ ಒಂದು ಪಾಪಿ ಮನಸ್ಸಾಂತರದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಸಂತೋಷ பாருங்க, ஒரு பாவி மனம் திரும்பினா போதும். ಒಂದೇ ಒಂದು ಪಾಪಿ ಮನಸ್ಸಾಂತರ ஒரே ஒரு பாவி. அப்ப ஒரு பாவி மனம் திருந்த வேண்டும் என்று சொன்னா ಆ ಪಾಪಿ ಮನಸ್ಸಾಂತರ சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. ಸಾರಪಡಬೇಕಾಗಿದೆ. சுவிசேஷம் என்று சொன்னால் என்ன? ಸುವಾರ್ತೆ ಅಂದ್ರೆ ಏನು? நல்ல செய்தி, ಒಳ್ಳೆ குட் ಸಂದೇಶ. குட் நியூஸ், ಒಳ್ಳೆ ಸಂದೇಶ, காஸ்பல். ಶುಭವಾರ್ತೆ. அது சொல்ல வேண்டும், ಅದು ಹೇಳಿ நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். ನಮ್ಮ ಬಾಯಿಂದ கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பிரசங்கிக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರಚಾರ ಮಾಡಲು நான் எப்படி பிரதர் செய்யறது? ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿ? நான் என்ன பண்றது? ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿ? இங்க பரந்தாமன் பாஸ்டர் தான் பண்றாரு, ಆ ಪಾಸ್ಟರ್ நாங்க அவர் பாஸ்டர் பண்றாரு, ಪಾಸ್ಟರ್ ಅವ್ರು நாங்க என்ன பண்றது? ನಾನು ಏನ್ ಮಾಡೋದು? நீங்க பண்ண முடியும். ನೀವು ಮಾಡಕ அந்த அம்மா தாய் என்ன அவங்க பாஸ்டரா? ಅವ್ರ ತಾಯಿ ಏನ್ ಪಾಸ್ಟರ್ ಆಗಿದ್ರ? அவங்க இல்ல, இரவும் பகலும் வேதத்திலே தியானமாய் இருந்தார்கள், ಹಗಲು ರಾತ್ರಿ ವೇದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ தியானமாய் இருந்தார்கள். ಧ್ಯಾನವಾಗಿದ್ರು. அநேகரை மனம் திரும்ப வைத்தார். ಅನೇಕರನ್ನು ಮನಸ್ಸಾಂತರ ಪಟ್ಟರು. கர்த்தர் உங்களையும் ಕರ್ತನು அதற்கென்று அழைக்கிறார். ಅದಕ್ಕೆ சரி, ஏன் மனம் திரும்பணும்? ಯಾಕೆ ಮನಸ್ಸಾಂತರ ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும். ಒಂದು ಪಾಪಿ ಮನಸ್ಸಾಂತರ ಪಟ್ಟರು. அப்போ பாவி என்று சொன்னா ಆಗ ಪಾಪಿ ಅಂದ್ರೆ நீங்களா பாவியா? ನೀವೆಲ್ಲ ಪಾಪಿಗಳಾ? யாருமே பாவம் இல்லை போல, எல்லாம் பரிசுத்தமா இருக்கிறாங்க. ಯಾರು ಪಾಪ ಮಾಡಿಲ್ಲ ಅನ್ಸುತ್ತೆ. நான் பாவி, ನಾನು ಪಾಪಿ. பாவியாகிட்டார். நான் பாவியா இருக்கிறேன். ನಾನು ಪಾಪಿಯಾಗಿದ್ದೆ. பாருங்க,
பாவியிலும் பிரதான பாவி நான் என்று சொல்லி யார் சொல்லுகிறாங்க? ಪಾಪದಲ್ಲಿಯೂ ಪ್ರಧಾನ ಪಾಪಿ ಅಂತ ಯಾರು ಹೇಳ್ತಾರೆ? பவுல் சொல்றான். ಪೌಲ್ ಹೇಳ್ತಾರೆ. பவுல் சொல்றான். 14 புத்தகங்களை வேதத்திலே எழுதின ஒரு மகன் சொல்லுகிறான், 16 ಪುಸ್ತಕಗಳನ್ನು நான் பாவியிலே நான் பிரதான பாவி என்று சொல்லுகிறான். 16 ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಬರೆದಿರುವಂತ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾರೆ. பாவியிலே பிரதான பாவியா? ಪಾಪಿಯೇ அப்ப நான் பாவி என்று சொல்லி ஒத்துக்கொள்ள வேண்டும். ಪಾಪಿ ಎಂದು ಒಪ್ಪಿಕೊಂಡು, ஏன்னா தாயின் கருவிலே உட்படுத்தது முதல் நான் பாவியா இருக்கிறேன். ಏಕೆಂದರೆ ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ಉಂಟಾಗ ಮುಂಚೆ ಪಾಪಿ. நான் பாவியா இருக்கிறேன். ಪಾಪಿಯಾಗಿ ஏன்னா அந்த சந்ததியாக ரத்தத்திலே வருகிற அந்த டிஎன்ஏல வருகிற அந்த பாவம் என்னை ஆட்கொண்டு இருக்கிறது. ಏಕೆಂದರೆ ಸಂತತಿಯಾಗಿ ಬರುವಂತ ಪಾಪ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತದೆ. பாவத்து நிமித்தம் ಪಾಪದ ನಿಮಿತ್ತ என்ன வருகிறது? ಏನ್ ಬರ್ತಾ ಇದೆ? சாபம் வருகிறது. ಶಾಪ ಬರ್ತಾ ಇದೆ. பாவம், ಪಾಪ, பாவத்து நிமித்தம் சாபம் வருகிறது. ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಶಾಪ. சரி, நான் வரும்போது பார்த்திருப்பீங்க எல்லாரும், ನಾನು ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ನೋಡಿದ್ರಿ, நான் நொண்டி வந்தேன். ನಾನು ಕುತ್ಕೊಂಡ್ ಬಂದೆ. தம்பி கேட்டாங்கிட்ட, ತಮ್ಮ ಕೇಳಿದ, அங்கிள் உங்களுக்கு கால் நல்லா தானே இருந்துச்சு, ಅಂಕಲ್ ನಿಮ್ ಕಾಲ್ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾನೆ ಇತ್ತು. ஏன் அங்கிள் இப்படி ஆயிடுச்சு, ಏನಾಯ್ತು ಅಂಕಲ್? இந்த மாதிரி ஒரு ஷூ போட்டு வந்திருக்கிறீங்க, ಶೂ ಹಾಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದೆ. என்ன ஆச்சுன்னு கேட்டான். ಏನಾಯ್ತು ಅಂತ ಕೇಳಿದ. என்னோட சொந்தத்தில் கூட ஒருத்தருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ಸ್ವಂತದಲ್ಲೂ ಹಂಗಾಯ್ತು ಒಬ್ರಿಗೆ ಅಂತ ಹೇಳಿ. ஏன்? ಯಾಕೆ? ஒருவேளை அது பாவமாய் இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಅದು ಪಾಪವಾಗಿ, பாவத்தின் நிமித்தம் வந்த சாபமாய் இருக்கலாம். ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಬಂದ ಶಾಪ. அவரை மனம் திரும்பினாதான், ಮನ ತಿರುಗುತ್ತದೆ. பாருங்க, மனம் திரும்பினாலதான் ಮನಸ್ಸಂದ್ರೆ ಪಟ್ಟಿರೋ ದಿನದಲ್ಲಿ இவ்வளவு கால்ல அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி 18 பீஸ் ஆச்சு இந்த கால். ಈ ಕಾಲಲ್ಲಿ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿ 18 ಭಾಗಗಳಾಯ್ತು. எந்த வருஷத்துல? ಯಾವ ವರ್ಷದಲ್ಲಿ? 1984ல. 1984ರಲ್ಲಿ. 84 ஆச்சு. 91ல எனக்கு திருமணம் ஆச்சு. 91ರಲ್ಲಿ ಮದುವೆ ಆಯ್ತು. 92ல எனக்கு ஒரு பையனை கொடுத்தாரு. 92ರಲ್ಲಿ ಒಂದು ಮಗ ಹುಟ್ಟಿದ. அப்போ மனம் திரும்பினது நிமித்தமாகத்தான் ಮನಸ್ಸಂದ್ರೆ ಪಟ್ಟಿದಲ್ಲಿ கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ಕರ್ತನಿಗೆ ಆಶೀರ್ವಾದ இல்லைன்னா 84ல நான் போய் சேர்ந்திருக்க வேண்டியது. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ 84ಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇರ್ಬೇಕಿತ್ತು. இப்ப அன்னைக்கு மனம் திருந்திட்டேன். ಅವತ್ತು ಮನಸ್ಸಂದ್ರೆ இன்றைக்கு ಇವತ್ತು ரட்சிப்பு அனுதினமும் ரட்சிப்பாம். ಪ್ರತಿದಿನ ರಕ್ಷಣೆ, ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு அடைய வேண்டும். ದಿನವೂ ರಕ್ಷಣೆ. நேற்றைக்கு நான் ரட்சிப்பு அடைந்தேன், ನಿನ್ನೆ ನಾನು இன்னைக்கு பாவம் செஞ்சா நான் வீழ்ந்து போகிறவராக இருக்கிறேன். ಬಿದ್ದೋಗನಾಗಿದ್ದೇನೆ. பாருங்க, நாய் தான் தன் கக்கினதை தின்னும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ನೋಡಿ, ನಾಯಿ ತಾನು ಕಕ್ಕಿದ್ದನ್ನೇ ತಿನ್ನುತ್ತೆ ಅಂತ ವಾಕ್ಯ. கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே உழலும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ತೊಳೆದಿದ್ದಂತ ಹಂದಿ ಮತ್ತೆ ಹೋಗಿ அப்போ மீண்டும் நம் பாவத்திலே இருந்தோம்னா ಅಂದ್ರೆ ಮತ್ತೆ ನಾವು ಪಾಪದಲ್ಲೇ தான் கக்கினதை தின்ன நாயை போல நாம் இருக்கிறோம். ಕಕ್ಕಿದ್ದನ್ನ ತಿಂದ ನಾಯಿಯಂತೆ. நேற்று நான் செய்த பாவம், ನಿನ್ನೆ ನಾನು ಮಾಡಿದ முந்தானத்து செஞ்ச பாவம், ಮೊನ್ನೆ ಮಾಡಿದ ಪಾಪ, இன்னைக்கு செஞ்ச பாவம், ಇವತ್ತು ಮಾಡಿದ ಪಾಪ. இதெல்லாம் மன்னிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு? ಇದೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸಕ್ಕೆ ಯಾರಿಗೆ ಅಧಿಕಾರ? தேவகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. ದೇವಕುಮಾರನಿಗೆ ಅಧಿಕಾರ. நம்மை மன்னிக்க அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். ಕ್ಷಮಿಸಲು ಸಿದ್ಧವಾಗಿದೆ. எப்போ? ಯಾವಾಗ? நீங்கள கரங்களை தூக்கி ನಾವು ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன பொழுது, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மன்னிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார், சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுகிறாரா? ஒவ்வொரு நாளும் பேசுகிறாரா? பேசுவதை கேட்கணும்னா வேதத்தை வாசிக்கணும், அனுதினமும் வாசிக்கணும். காலையில் சாப்பிட்டோம், மத்தியானம், சாயங்காலம், இல்ல காலையிலே சாப்பிட்டேன் அப்படி சொல்லுவோமா? இல்லையா? காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு அதிகாரத்தை படப்படன்னு வாசிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட வேண்டியது. சரி, எத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு முன்னால ஜெபிச்சுட்டு சாப்பிட்றீங்க? ஜெபிக்கும் போது இல்ல அந்த ஆகாரத்தை ஆசீர்வதிக்கணும், அதனுடைய பலன் எனக்கு கிடைக்க வேண்டும், இல்லாதவர்களை குறித்து நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப நாம அப்படி ஜெபிக்கிறோமா? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோமா? அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? அடுத்தவர்களுக்கு ஜெபிக்கலைன்னா நான் பாவம் செய்தவனா இருக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாருக்கு ஜெபிக்கணும்? நம்மை விரோதிக்கிறவர்களுக்காக. மத்தேயு 5:44 அப்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 5:44 சொல்லுகிறது, நம்மை விரோதிக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டுமா? ஜெபிக்க வேண்டுமா? வாசிங்க 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நன்மை செய்யுங்கள்,
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அப்ப சத்துருவை சிநேகிக்கணும்னு சொல்லி இருக்குது ವೈರಿಯನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ. இல்லையா? நம்ம நிந்திக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டுமா? ನಮ್ಮನ್ನು ನಿಂದಿಸಿದವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நாம அப்படி பண்றோமா? ನಾವು ಹಂಗ್ ಮಾಡ್ತೀವಾ? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. ಆದರೆ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುವುದು ಏನೆಂದರೆ, ನಿಮ್ಮ ವೈರಿಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ, ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಸೆಪಡಿಸುವವರಿಗೋಸ್ಕರ ದೇವರನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಹೀಗೆ ಮಾಡಿದರೆ ನೀವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿರುವ ನಿಮ್ಮ ತಂದೆಗೆ ಮಕ್ಕಳಾಗಿರುವಿರಿ. ಆತನು ಕೆಟ್ಟವರ ಮೇಲೆಯೂ ಒಳ್ಳೆಯವರ ಮೇಲೆಯೂ சாக்கு. ஓகே, அப்போ நம்ம துன்பப்படுத்துவதற்காக, நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக, நம்மை சபிக்கிறவர்களுக்காக நாம் நன்மை செய்யவும் ஜெபிக்கவும் நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ನಮ್ಮ ವಿರೋಧಿಗಳ ಮೇಲೆ ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ இப்ப சொல்லுங்க, நான் மனம் திரும்பணுமா வேண்டாமா? ಇವಾಗ ಹೇಳಿ, ಮನಸ್ಸನ್ನು ಪಡಬೇಕಾ ಬೇಡ? ஏன் ಯಾಕೆ? நம்ம துன்பப்படுத்துவதற்காக நம்ம ஜெபிக்கல ಹಿಂಸೆಪಡಿಸೋರಿಗೋಸ್ಕರ ಯಾಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ இல்லையா? நம்ம விரோதிகளுக்காக நம்ம ஜெபிக்கல, ನಮ್ಮ ವಿರೋಧಿಗೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ஜெபிக்கிறோமா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? முதல்ல என்ன சொல்லுது? ವಾಕ್ಯ ಮೊದಲಾಗಿ 5:44 ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? 5:44 நான் ಮೊದಲಾಗಿ உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆ. உங்கள் சத்துருக்களை சத்துருக்களை சிநேகிக்கிறோமா? ನಮ್ಮ ಶತ್ರುವನ್ನು ನಾವು ಪ್ರೀತಿಸಿ, ஆமா, சத்துருவை நான் சிநேகிக்கலைன்னா நான் பாவம் செய்தவனா இருக்கேன். ವೈರಿಯನ್ನು ನಾವು ಪ್ರೀತಿಸಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಪಾಪ ಮಾಡಿದವರು. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார்? ಈ ಸ್ವಾಮಿ ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ? ஒரு கண்ணத்துல இருந்தா ಒಂದು ಕೆನೆ ಕೊಡಿದ್ರೆ மறு கண்ணத்தை காமி சொல்லியிருக்கிறார். ಇನ್ನೊಂದು ಕೆನೆಯನ್ನು ತೋರ್ಸಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. காமிக்கிறோமா? ತೋರಿಸ್ತೀರಾ? ஒரு கணத்துல அடிச்சா திரும்பி அடிக்கிறோம் இல்ல? ಒಂದ್ಸತಿ ಹೊಡೆದ್ರೆ ತಿರ್ಗಿಸಿ ಹೊಡಿತೀವಿ. ಹೌದಾ ಇಲ್ವಾ? ಹೌದಾ ಇಲ್ವಾ? ಏನು ಸಂತೋಷ ಇಲ್ಲದಿರುವ ಇರ್ತೀರಲ್ಲ ಎಲ್ಲರೂ. ಸೋತ್ ಹೋಗಿದ್ದೀರಾ? ಸುಸ್ತಾಗಿದ್ದೀರಾ? ಸುಸ್ತಾಗಿದ್ಯಾ? ಹ? ಸುಸ್ತಾ ಇದೆಯಾ? ಏನಾಯ್ತು? ಸರಿ, இப்போ ஆராதிக்க வந்திருக்கிறோம். கேட்டேன் நான். ಈಗ ಆರಾಧಿಸಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. ஆராதிக்கிற வந்திருக்கும் பொழுது ಆರಾಧನೆ ಮಾಡಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. ஆசீர்வாதத்தை கர்த்தர் பொழிகிறவராய் இருக்கிறார். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕರ್ತನು ಒದಗಿಸಿ. நீங்க பணிந்து கொள்ளும் பொழுது, ನೀವು ಆರಾಧಿಸಬೇಕು. நீங்க மனம் திரும்பும் பொழுது ಮನಸ್ಸನ್ನು ಪಡಬೇಕಾದ್ರೆ பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா? ತುಂಬಾ ಸಂತೋಷ ಉಂಟಾಗಿದೆ. அப்போ பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கணும் என்று சொன்னா ಪರಲೋಕದಲ್ಲಿ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಉಂಟಾಗಿದೆ ಅಂದ್ರೆ நீங்க மனம் திரும்ப வேண்டும். ನೀವು ಮನಸ್ಸತ್ರ ಪಡಬೇಕು. மனம் திரும்ப வேண்டும். ಮನಸ್ಸತ್ರ ಪಡಬೇಕು. பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಪಡಬೇಕು. எப்படி மன்னிக்கப்பட முடியும்? ಹೇಗೆ ಕ್ಷಮಿಸ್ತಾರೆ? அப்போஸ்தலர் ಅಪೊಸ್ತಲರು 3:19. 3:19. அப்போஸ்தலர் 3:19 வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 3:19. ஆனபடியினாலே ஆ. கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து ஆ. இளைப்பாறுதலின் காலங்கள் ஆ. வரும்படிக்கும் ஆ. முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்திலே அனுப்பும்படிக்கும் ம். உங்கள் பாவங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டும் ஆ. நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்போ பாவம் நிவர்த்தியாகணும்னா மனம் திரும்பி குணப்படணுமா? ಪಾಪ ಅಳಿಸಲ್ಪಡಬೇಕಂದ್ರೆ ಮನಸ್ಸಂತ್ರ ಪಡಬೇಕಂತೆ. மனம் திரும்பி குணப்பட வேண்டுமா? ಮನಸ್ಸಂತ್ರ ಪಟ್ಟ மனம் திரும்பினா நாம் குணப்படுவோமா? ಮನಸ್ಸಂತ್ರ ಪಟ್ಟರೆ ಗುಣ ಆಗ್ತದೆ. You will be healed when you repent. ಮನಸ್ಸಂತ್ರ ಪಟ್ಟರೆ ಗುಣ ಪಡ್ತೀವಿ. எனக்கு காலில் காயம் ஆச்சு, ನನ್ನ ಕಾಲಲ್ಲಿ ಗಾಯ ಆಯ್ತು, ஆனா இப்ப நடக்கிறேன்னா ಆದ್ರೆ ಇವಾಗ ನಡೀತದರ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றும் செய்ய எனக்கு ನನ್ನ ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಎಲ್ಲವನ್ನೂ ಮಾಡ பலன் உண்டு. என்னை பலப்படுத்தி இருக்கிறார். நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பவருடைய கிருபை, ನಿಲ್ಲುವುದು ನಿರ್ಮೂಲವಾಗದೆ தேவனுடைய கிருபை இருக்கும் பொழுது, ಆತನ ಕೃಪೆ ಇರಬೇಕಾದ್ರೆ நாம் மனம் திரும்பும் பொழுது, ನಾವು ಮನಸ್ಸಂತ್ರ ಪಡಬೇಕಾದ್ರೆ பாருங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதத்தில் ಈ வாசிக்கிறோம். ರಕ್ಷಣೆ ಕರ್ತನದು. ரட்சிப்பு கர்த்தருடையதுதான். ರಕ್ಷಣೆ ಕರ್ತನದು. ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ಅದೇ ನೀವು ನಾವು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? அநேகர் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ಮನಸ್ಸಂತ್ರ ಪಡಬೇಕು. நாம் ஜெபிக்க வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. சரி, இப்போ நீங்க டிவி நியூஸ்ல பேப்பர்ல எல்லாம் பாக்குறீங்க, ನ್ಯೂಸ್ ಅಲ್ಲಿ ಪೇಪರ್ ಎಲ್ಲ ನೀವು இஸ்ரேல்ல சண்டை நடக்குது, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடக்குது. ಇರಾನ್ಗೂ ಇಸ್ರೇಲ್ಗೂ ಜಗಳ ನಡೀತಿದೆ. அங்க சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோமா? ಆಗ ಅಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಬೇಕಂದ್ರೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. பிறருக்காக நான் ஜெபிக்கலைன்னா நான் பாவம் செய்தவன். ನಾವು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇವೆ. அவ மனம் திரும்பி பிறருக்கு ஜெபம் பண்ணணும். ಮನಸ್ಸಂತ್ರ ಪಟ್ಟು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೋಸ್ಕರ அதுதான் மனம் திரும்புறது. ಅದೇ ಮನಸ್ಸಂತ್ರ. சரி, ஒரு கதையை சொன்னார் ஆண்டவர். ಅಂದ್ರೆ ಕರ್ತನ ಒಂದು ವಾಕ್ಯ, ஒரு தகப்பன் இருந்தா, ಒಂದು ತಂದೆ, அந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ಆ ತಂದೆಗೆ 2 ಮಕ್ಕಳು. அதுல இளைய குமாரன் என்ன பண்ணுனா, ಚಿಕ್ಕ ಮಗ ಏನ್ அப்பா என் சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுப்பா, ಅಪ್ಪ ನನ್ನ ಆಸ್ತಿ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟು ಬಿಡಿ, பாதி கொடுத்துரு, எனக்கு ಅರ್ಧ ನನಗೆ ಕೊಟ್ಟು அண்ணனுக்கு கொஞ்சம் வச்சுக்கோ, ಅಣ್ಣನಿಗೆ ಸ್ವಲ್ಪ எனக்கு பிரிச்சு கொடு ನನ್ನ ಭಾಗ ನನಗೆ அப்படின்னு கேட்டான். ಅಂತ ಹೇಳಿ ಕೇಳಿದ. தகப்பன் சொல்லி பார்த்தாரு. ತಂದೆ ಹೇಳಿ ನೋಡು, கேட்கிறானே, ಅವ್ನು ಕೇಳ್ತಾ பையன் ಇದ್ದಾನೆ. கேட்கிறானே, ಮಗ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. தந்தையினுடைய உள்ளம் என்ன நினைத்தது? ತಂದೆ ಮನಸ್ಸು சரி, அவனுக்கு பிரிச்சு கொடுத்துருவோம் பாகத்தை ಅವನ ಭಾಗ ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟು என்று பிரித்து கொடுத்து விட்டார். ಅಂತ ಹೇಳಿ ಕೊಟ್ಬಿಟ್ರು. அவன் எடுத்து கொண்டு போனான். ಅಂತ ಅವನು
எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டான். அவன் கையில காசு நிறைய இருக்கும் பொழுது ಕಾಸು ತುಂಬಾ ಇರ್ಬೇಕು. அநேக சிநேகிதர்கள் வருவார்கள். ಎಲ್ಲ ಸ್ನೇಹಿತರು ಬರ್ತಾರೆ. இவ கையில காசு நிறைய இருந்தா யாரு ಕೈಯಲ್ಲಿ வருவாங்க? ಕಾಸು ಜಾಸ್ತಿ ಇದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಬರ್ತಾರೆ. தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேருவான். ಗೊತ್ತಿಲ್ಲದಿರೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಬರ್ತಾರೆ. தூரத்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க. ದೂರದ ಸ್ವಂತದವರು. ஏன் கையில என்ன இருக்கு? ಏಕೆಂದ್ರೆ ನನ್ನ ಹತ್ರ காசு இருக்கு ಕಾಸಿದೆ. இல்லையா? அதே போலதான் ಅದೇ ರೀತಿ இந்த மகனை சுத்தின அநேக நண்பர்கள் ಈ வந்தார்கள். ಹುಡುಗನ ಸುತ್ತಲೂ அவன் துன்மார்க்கத்தினாலே அநேக ஆசைகளை இழந்து போனான். ದುರ್ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಅನೇಕ ಆಸ್ತಿಗಳನ್ನು கையில காசு எல்லாம் வற்றி போச்சு. கையில காசு இல்ல. இப்ப சாப்பிடுறதுக்கு கூட ತಿನ್ನೋದಕ್ಕೂ ಕಾಸಿಲ್ಲ. அவனுக்கு சாத்தியம் இல்லை. ತಿನ್ನಕ್ಕೂ ಕೇಳಾಗ சாப்பிடுறதுக்கு இல்ல. ತಿನ್ನಕ್ಕೂ ಇಲ್ಲ. என்ன பண்றான்? ஒரு பன்னி மேய்க்கிறதுக்கு போனான். ಒಂದು ಅಂಗಿ ಮೇಯಿಸು பன்னி மேய்க்கிறதுக்கு போனான். ಅಂಗಿ ಮೇಯಿಸು ಜಾಗಕ್ಕೆ பன்னி மேய்க்க போய் அந்த பன்னி சாப்பிடுற தவிடாவது கிடைச்சா பரவாயில்லன்னு நினைச்சான். ಅಂಗಿ ತಿನ್ನೋ ಕೂಸನಾದ್ರೂ ಸಿಗುತ್ತೇನೋ ಅಂತ ನೋಡ. ತೌಡು ಅಂದ್ರೆ ಏನಮ್ಮ ಕನ್ನಡದಲ್ಲಿ? ತೌಡು ಮೂಸ ಅಂಗಿ ಹೋಗಲ್ಲ. ಅಂಗಿ ಕನ್ನಡದ ಪುಸ್ತಕ போசா. ஓகே, போசா கூட கிடைக்கல அவனுக்கு. போஜனம் நினைச்சான், ஆனா போசா கூட அவனுக்கு கிடைக்கல. ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ಹೋದ. சரியா? இப்ப என்னாச்சு? ಏನಾಯ್ತು? அப்பதான் நினைச்சான். ಹಾಗೆ ಯೋಚನೆ ಮಾಡ. என்ன நினைச்சான்? ಏನಂದ್ಕೊಂಡ? வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் புத்தி வந்த பொழுது ಅವನು ಬುದ್ಧಿ ಬಂದಾಗ அப்ப என்னாச்சு? ಹಾಗೇನಾಯ್ತು? புத்தி வந்துச்சு. ಬುದ್ಧಿ ಬಂತು. ಹೊಟ್ಟೆ ಹಸಿವಾಗ ಬುದ್ಧಿ ಬಂದ್ಬಿಡ್ತು இல்லையா? ಹೌದಲ್ವಾ? அப்ப நினைச்சான், என் தகப்பன் வீட்டிலே அநேக வேலைக்காரர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சம்பூர்ணமாய் சாப்பிடுகிறார்கள். ಅವರೆಲ್ಲ ತೃಪ್ತಿ நானும் இங்கே பசியா இருக்கிறேன், எனக்கு தவிடு கூட கிடைக்கல. அந்த இடத்துல மனம் திரும்புதல் உண்டாயிற்று. அவன் என்ன சொல்லுகிறான்? நான் என் தகப்பனிடத்திற்கு போய் ನಾನು ನನ್ನ ತಂದೆ தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உனக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், ತಂದೆಯ ಪರಲೋಕ இனி உன்னுடைய மகன் என்று சொல்லப்படுவது நான் பார்த்தவன் அல்ல. ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ ಅಂತ ಮನಸ್ಸಲ್ಲಿ இப்படி கூலிக்கால் வருவா என்னை வைத்துக் கொள்ள என்று சொல்லுவேன் என்று சொல்றான். கூலிக்காரர் என்ன வச்சுக்கங்க, நான் மகன் என்று சொல்லப்ப ஏன் பாத்திரம் இல்ல, எல்லா சொத்தையும் எடுத்துக்கொண்டு போய் அழிச்சிட்டான். ಯಾಕೆ ಅವ್ನು ಪಾತ್ರನೆಲ್ಲ ಅನ್ಕೊಂತಾನೆ, ತಂದೆಯ ಕೊಟ್ಟಿದ್ದ ಆಸ್ತಿ ಎಲ್ಲ ತಗೊಂಡೋಗಿ ಹಾಳು ಮಾಡಿ தாப்பனை நோக்கி ஓடுகிறான். ತಂದೆಯ ನೋಡಿ தன் தாப்பனை நோக்கி ஓடுகிறான். ತಂದೆಯ ನೋಡಿ வீட்டை நோக்கி போய் கொண்டு இருக்கிறான். அங்க தகப்பன் காத்து கொண்டு நிற்கிறார். ನನ್ನ ತಂದೆ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ ಮಗನಿಗೆ. தகப்பன் காத்து கொண்டு நிற்கிறான். ஐயோ, என் பிள்ளை வருவானா, என் பையன் வருவானா, என் மனம் திரும்பி வருவானா, அவனை நான் ஏற்றுக்கொள்வேனே என்று சொல்லி தகப்பன் அந்த மன பாரத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். ತಂದೆ ಮನಸ್ಸು ಭಾರದಿಂದ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ ಮಗನಿಗೋಸ್ಕರ. இது எங்க வாசிக்கிறோம்? ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ಲೂಕ 15ನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ அப்படியே போறான். ಹಂಗೆ ಹೋಗ್ತಾನೆ. அவன் அப்படியே போறான். ಹಂಗೆ ಹೋಗ್ತಾನೆ. அவங்க அப்பா காத்து நிற்கிறாரு. ತಂದೆ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவன் தூரத்துல வர்றதை பார்த்தாரு. ದೂರದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. தூரத்துல வர்றதை பார்த்துட்டு இவர் ஓடி போகிறார். ಓಡೋಗ್ತಾರೆ. அவனை கட்டிப்பிடித்து அவனுக்கு முத்தம் செய்கிறார். அவனுக்கு முத்தம் செய்கிறார். அப்ப அவன் சொல்றான், பையன், தகப்பனே, வரத்திற்கு விரோதமாகும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், உடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரவான் அல்ல, உடைய கூலிக்கார் ஒருவராக வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறான். ಕೂಲಿ ಆಳಲ್ಲಿ ಕೆಲಸಗಾರನಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ நினைச்சு பாருங்க, தகப்பன் தன்னுடைய பிள்ளையை ஒரு கூலிக்காரனை போல நடத்துவானா? இந்த உலக பிரகாரமா இருக்கிற அந்த தகப்பனே அப்படி நினைக்கிறது இல்ல. நம்மை படைத்த பரமபிதா நீங்க போய் நிற்கும் பொழுது உங்களை கூலிக்காரனாவா பாப்பாரு? நீ என் பையன்பா, நீ சுதந்திரவாளி, நீ அடிமை அல்ல, நீ தான் சுதந்திரவாளி, நீ வா என்று சொல்லி உங்களுக்கு கரங்களுக்கு மோதிரம் கொடுப்பார், ಕೈಗಳಿಗೆ ಉಂಗುರ ಹಾಕ್ತಾರೆ, வஸ்திரத்தை கொடுப்பார், ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ, உங்களுக்கு கொளுத்த கன்றுகளை அடிப்பார், ಒಳ್ಳೆ ஃபீஸ்ட் வைப்பாராம், ಮಾಂಸವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ, ஃபீஸ்ட் வைப்பாராம், ಒಳ್ಳೆ ಆಹಾರ ಭೋಜನ போஜனம் கொடுப்பாராம். அப்போ மனம் திரும்பி வரும் பொழுது ಮನಸ್ಸನ್ನು ಪಟ್ಟು ಬರಬೇಕು. மனம் திரும்பி வரும் பொழுது நம்முடைய தகப்பன் ஏற்றுக்கொள்ளுகிறது போல ತಂದೆಯನ್ನು என்னுடைய பரமபிதா ನನ್ನ ಪರಲೋಕ உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்வார். ನಿಮ್ಮನ್ನು ಸ್ವೀಕರಿಸ್ತಾರೆ. தேவையானது என்ன? ಬೇಕಾಗಿರೋದೇನು? மனம் திரும்ப வேண்டும். ಮುಂದೆ ಮನಸ್ಸನ್ನು எப்படி அந்த மகன் மனம் திரும்பினானோ ಹೇಗೆ ಮಗನು ಮನಸ್ಸನ್ನು நீங்களும் நானும் மனம் திரும்பி ನೀವು ನಾನು ಮನಸ್ಸನ್ನು தாபனத்துக்கு ஓடி சொல்ல வேண்டும். ತಂದೆ ಬಳಿ ಓಡೋಗ್ಬೇಕು. போயிடணும் போய் அவர் காலை பிடிச்சுக்கணும். ತಂದೆ காலை பிடிச்சு, தகப்பனே என்னை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, உடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க, ஈசோப்பினால என்னை கழுவுங்க, ಈ ಸೋಪಿನಿಂದ ನನ್ನನ್ನು ತೊಳೆಯಿರಿ. உம்முடைய ரத்தம் ನಿಮ್ಮ ರಕ್ತ உம்முடைய ரத்தம் ನಿಮ್ಮ ರಕ್ತ
என்னை பரிசுத்தமாக்குமே, ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸುತ್ತದೆ. என்னை பரிசுத்தமாக்குமே. 1 யோவான் 1:7 வாசிக்கிற வார்த்தையின் வழியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಸಕಲ ಪಾಪಗಳನ್ನು 1 யோவான் 1:7 வாசிங்களேன். 1:7 வாசிங்க. 1 John 1:7 1:9 1 யோவான் 1:7. வெரி குட். யாரு இங்க? நான் உங்களுக்கு புதிய கற்பனையும் அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். 9 தானே பிரதர்? வாசிங்க. ஒளியில் இருக்கிறவன் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. 1 யோவான் 1 John 1 John கொஞ்சம் வச்சிருக்கீங்க. 9 வாசிங்க. ஒளியில் இருக்கிறான் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னிப்பதற்கு எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையுள்ள நீதியும் உண்மையுள்ளவரும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. அதுல 7 அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். எப்படி இருப்போமா? ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருக்கணுமா? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நிமிஷம். அப்போ அவர் ஒளியிலே இருக்கிறார். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே இருந்தோமானால் ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணிருப்பான்? ஐக்கியம் இருக்குமா? சரி, புருஷ மண்டாட்டிக்குள்ள ஐக்கியம் இருக்குதா? தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம் இருக்குதா? மாமியார் மருமக்களோட ஐக்கியம் இருக்கிறதா? அப்ப நீங்க ஒளியில இருக்கிறீங்களா, இருளில் இருக்கிறீங்களா? அம்மா சிரிக்கிறாங்க. விளக்கலைதா? அப்ப ஐக்கியம் உண்டா? குடும்பத்தில் ஐக்கியம் உண்டா? சபையில் ஐக்கியம் உண்டா? சமூகத்தில் ஐக்கியம் உண்டா? நீங்க இருக்கிற அக்கம் பக்கத்துல ஐக்கியம் உண்டா? என்ன பிரதர், அவர் என்ன விரோதிக்கிறார் பிரதர்? பரவாயில்ல, விட்டுருங்க. நீங்க போய் அங்க அவர் ஈசிட்டு நிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஐக்கியம் தேவை, ஐக்கியம் அவசியம். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாம ஒளியிலே இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்போ ஐக்கியம் இல்லைன்னா என்ன? எங்க இருக்கும்? இருள இருக்கும். கத்தல் தீரா. அப்போ மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். ஐக்கியம் வேணும். யார் கூட ஐக்கியம்? யார் கூட எல்லாம் நீங்க சண்டை போட்டீங்களா? யாரெல்லாம் நீங்க விரோதிச்சீங்களா? யாரெல்லாம் உங்க துன்பப்படுத்துறாங்களோ எல்லாரிடமும் நீங்க ஐக்கியம் இருக்கணும். ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಹಾಯಾ ಸುಲಿಗಿನು. ಹಲೋ, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಕೇಳ್ತೀರಲ್ಲ? ಊಟ ಆಯ್ತಾ? ತಿಂಡಿ ಆಯ್ತಾ? ಕೇಳ್ತೀರಲ್ಲ? ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಅದು ಕೇಳಕ್ಕಾಗಲ್ಲ? ಕೇಳ್ಬೋದಲ್ಲ? ಯು ಕ್ಯಾನ್ ಆಸ್ಕ್ ದಟ್. நல்லா இருக்கீங்களா கேட்கலாம்ல? ஐக்கியம் இல்லை என்று சொன்னா நாம் இருளிலே இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ நாம அடுத்தது அதுல கீழே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப ஐக்கியத்தோடு இருந்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை சுத்திகரிக்கும். நம்மை இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். அப்போ பாவம்னால என்னன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. கோபப்பட்டா அது பாவமா இல்லையா? எவ்வளவு கோபம் இருக்கு. ஒரு பார்க்கிங் லாட்ல போனோம்னா கண்ணில்லா அந்தீரா சொல்றாங்க. வண்டி ஓட்டிட்டு போகும்போது
ಏನೋ ಕುರ್ಕ ಬಂದಿದ್ದಾನ ಏ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ ನಿಮಗೆ. ಏನು ಬುದ್ಧಿವೇನೋ ನಿಮಗೆ? ಅದು ಬಿಟ್ಟು ಮೇಲೆ ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ ಗೊತ್ತಾ? ಅದ್ಬಿಟ್ರೆ ಬೇರೆ ಥೂ ಅಂತೀರ ಅಂತೀರಲ್ಲ, ಹೌದಾ ಇಲ್ವಾ? இது கர்நாடகாவில் அந்த துப்புறது ஜாஸ்தி நான் பார்த்துருக்கேன். தூ ಅಂತಾರ. அது மாதிரி கேவலம் ஒன்றுமே இல்லையா? பெங்களூர் வந்து புதுசில் தூண் யாராவது துப்புனா எனக்கு தெரியாது. அவர் சொன்னாங்க தூண் துப்பிட்டு அது மாதிரி கேவலம் வேற எதுவுமே இல்லை. அப்படி செய்யலாமா? அடுத்தவங்களை பார்த்து துப்பலாமா சிரிக்கிறேன், இன்னமா சிரிக்கிறேன். இப்போ எத்தனை பேர் நீ துப்பியிருப்ப பாரு. துப்ப வேண்டாம் சரியா? அவன் மனம் இதுல இருந்து சின்ன சின்ன விஷயம்தான். ஒரு வேளை நம் மனம் திரும்ப கர்த்தர் நம்மை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறார். வாசல்ல காத்து நிற்கிற தகப்பனை போல உங்களை எண்ணம் அணைத்துக் கொள்ள, கையில முத்திரை மோதிரத்தை கொடுக்க, ஒரு வஸ்திரத்தை கொடுக்க அவர் காத்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக கொழுத்த கன்றுகளை அடிப்பார். சரி, இன்னைக்கு எத்தனை பேர் வேதம் வாசிச்சுட்டு வந்தீங்க? சரி, நானும் கை தூக்கிறேன், சும்மா நிற்கிறேன், நான் இருக்கக்கூடாது. வேதத்தை வாசிச்சு வந்தீங்கல்ல? ஓகே. இப்போ வேதத்தை ஏன் வாசிக்கணும்? அது வாசிக்கும் பொழுதுதான் நான் பாவியா இல்லையான்னு எனக்கு தெரியும். பாருங்க, வசனம் நீதிமொழிகளை வாசிக்கிறோம். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். எப்படி? பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். அதனால 12 நினைக்கிறேன், 12-14 நீதிமொழிகள்ல 14-12 நினைக்கிறேன். நீதிமொழிகள் 14-12. மனுஷனுக்கு தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவே மரண வழிகள். இல்ல அது இல்ல. ஓகே. அவன் பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். 12 ஓகே. எனியோ சாரி, மறந்துட்டேன். அப்போ பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறானா? இப்போ எத்தனை பேர் நான் அவமதிச்சிருக்கிறோம்? அது அவன் ನೋಡ್ತಾರ ನೋಡುವಾಗ ನೀವು ಹೋಗ್ತೀರಾ? பண்றோம்ல பண்றோம்ல, அது என்ன? பிறனை அவமானப்படுத்துவது. அப்போ பாவம் செய்கிறோம் இல்லையா? பார்த்து எல்லாம் ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಹೇಳಿದ್ರೆ ಸಾಕಾಯ್ತು. பாவம் இல்லை உங்களுக்கு, எனக்கும் பாவம் இல்லை. சரி, அவங்க உன்னை பார்த்து பார்க்காம போயிட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க? உன்னை அவமதிக்கிறாங்க. அவமதிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க? பாவம் பண்றாங்க. அந்த பாவம் நமக்கு வேண்டாம். நாம பார்த்து ஹலோ நல்லா இருக்கீங்களா? அப்போ சிம்பிள் விஷயம் தான். பிறனை அவமதிப்பது அது பாவம், அது பாவம். அப்போ கோபமே பாவம், கோபமே பாவம் இல்லையா? தன் சகோதரனை வீரன் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருக்கிறான். தன் சகோதரனை வீரன் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருக்கிறான். அப்போ நாம் சகோதரனை பார்த்து பகைக்கலாமா? பகைக்கிற மாதிரி தூஷண வசனங்களை பேசலாமா? வார்த்தைகளை பேசலாமா? செஞ்சா என்ன? நாம் எரி நரகத்துக்கு போயிடுவோம். எரி நரகத்திற்கு எத்தனை பேர் தயாரா இருக்கு? வேடால்வா? எவ்வளவு பயம் பாருங்க. ஐயோ வேண்டாம், எரி நரகம் வேண்டாம். அப்ப எரி நரகத்துக்கு ஒருத்தர் போறதை குறித்து லூக்கா 16 வாசிக்கிறோம். லூக்கா 16 எடுத்தீங்கன்னா அங்க ஐஸ்வர்யவானும் லாசரஸ் கதை இருக்கு. இந்த லாசரஸ் ஏழை, அவன் படவன். அவனும் ஒரு ஐஸ்வர்யவானுடைய வாசல்ல கிடக்குறான்.
ಬಾಗಿಲು சரீரம் முழுவதும் பருக்களால் நிறைந்திருக்கிறது. ಶರೀರ ತುಂಬಾ ಹಾಳಾಗಿದೆ. பருக்களால் நிறைந்திருக்கிறது. அந்த ஐஸ்வர்யவானோ சம்பிரமமாய் சாப்பிட்டு இருந்தான், ಸಂಭ್ರಮವಾಗಿ நன்றாக உடுத்தி இருந்தான், ಚೆನ್ನಾಗಿ எல்லாம் நகையெல்லாம் போட்டு இருந்தான், பணக்காரனா இருந்தான். ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿದ್ದ. ஆனா அந்த வாசல்ல இருக்கிறவனை குறித்து ಆದ್ರೆ ಆ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಇರುವಂತ அவனுக்கு கவலை இல்லை. ಅವನ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. அவனுக்கு கவலை இல்லை. ಅವನಿಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. அப்போ அவனுடைய பருக்களை நாய்கள் வந்து நக்கினதாம். ಅಂದ್ರೆ ಅವನ ಗುಳ್ಳೆಗಳನ್ನು ನಾಯಿಗಳು ಬಂದು ನೆಕ್ಕಿದವು. அந்த அந்த ஏழை லாசரஸ் மரித்து போனா. ಆ ಬಡವ ಲಾಸರಸ್ ಸತ್ತೋದ. மரித்து எங்க போனான் தெரியுமா? ಸತ್ತು ಎಲ್ಲೋದ ಗೊತ್ತಾ? ஆபிரகாமனுடைய மடிக்கு கொண்டு போகப்பட்டான். ಅಬ್ರಹಾಮನ ಮಡಿಗೆ. ஆபிரகாமனுடைய மடி என்று சொன்னா சொர்க்கம், ಅಬ್ರಹಾಮನ ಮಡಿಲು பரலோகம். ಪರಲೋಕ. அந்த படவனோ ஆபிரகாமுடைய மடியில இருந்தான். ಆ ಬಡವನು ಅಬ್ರಹಾಮನ ಮಡಿಲಲ್ಲಿದ್ದ. ஆனா இந்த ஐஸ்வர்யவானோ ಆದ್ರೆ ಈ ಐಶ್ವರ್ಯವಂತ மரித்து ಸತ್ತು எங்க போனா? ಎಲ್ಲೋದ? எரி நரகத்திலே இருந்தான். ಉರಿಯ ಬೆಂಕಿಯಲ್ಲಿದ್ದ. எரி நரகத்திலே இருந்தான். ನರಕದಲ್ಲಿದ್ದ. சரி, அவன் என்ன பாவம் செஞ்சான்? ಅವನು ಏನು ಪಾಪ ಮಾಡಿದ? ஐஸ்வர்யவானா இருப்பது ஒரு பாவமா? ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿರೋದು ಒಂದು ಪಾಪನಾ? அவன் செஞ்ச பாவம் என்ன? ಅವನು ಮಾಡಿದ ಪಾಪ அடுத்தவனை குறித்து ஒரு அக்கறை இல்லாதவனாய் இருந்தான். ಬೇರೆಯವನ ಬಗ್ಗೆ ಒಂದು ಚಿಂತೆ ಇಲ್ಲ. தன்னுடைய வாசலிலே கிடக்கிற அந்த ஏழைக்கு இறங்காமல் இருந்தான். ಬಾಗಿಲಲ್ಲಿ ಇರುವಂತ ಬಡವನಿಗೆ ಒಂದು ಮನಮರ. அது ஒண்ணுதான் அவன் செஞ்ச தப்பு. ಅದೊಂದೇ ಅವನು ಮಾಡಿದ ಪಾಪ. அது ஒண்ணுதான் தப்பு. ಅದೊಂದೇ ತಪ್ಪು. அப்போ அங்க எரி நரகத்துல இருக்கும் பொழுது ಈ ಬೆಂಕಿ அங்க ஆபிரகாமுடைய மடியில லாசரஸ் இருக்கிறதை பார்க்கிறான். ಅಬ್ರಹಾಮನ ಮಡಿಲಲ್ಲಿ ಲಾಸರಸ್ ಇರೋದನ್ನ அவனுக்கு எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ಹಿಂಗಿರುತ್ತೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ. ಹೊಟ್ಟೆ ಉರಿ ಅಂತೀರಲ್ಲ, ಹೊಟ್ಟೆ ಉರಿಯಾಗಿ. ಹೊಟ್ಟೆ ಉರಿ ಬಂದಿತ್ತು ಅವನಿಗೆ ಇಲ್ವಾ? தெரிஞ்சிருக்கு தானே? நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னா ನಮಗೆ ಗೊತ್ತಿರೋರು ಯಾರನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಏನ್ ಬರ್ತದೆ? ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬರ್ತದೆ. ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬರುತ್ತೆ ಇಲ್ಲ. ಬರುದಾ ಇಲ್ವಾ? அது மனுஷ சுவாபம் வந்துருது, நம்ம அறியாம வந்துருது. ಸ್ವಭಾವ ಬಂದೇ ಬರುತ್ತೆ. பாருங்க, அங்க ஆபிரகாம் மடியில அந்த ஏழை இருக்கிறான் லாசரஸ். ಮಡಿಲಲ್ಲಿ ಬಡವ ಲಾಸರಸ್. ஆனா இந்த ஐஸ்வர்யவானோ எரி நரகத்துல இருக்கிறான். அப்போ அங்க பாக்குறான், ಆಗ ಅವನು ನೋಡ್ತಾನೆ. இங்க இருந்து பாக்குறான், ஆபிரகாம் மடியில அவன் இருக்கிறான். ಅಬ್ರಹಾಮನ ಮಡಿಲಲ್ಲಿ பார்த்து சொல்றான், ஆபிரகாம் கிட்ட பேசுறான். இவன் ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ. என்ன சொல்றான்? ஐயோ இங்க எரியுதே, இங்க எரியுதே, என் நாக்குல தண்ணீர் வேண்டுமே, ನನ್ನ ಬಾಯಿಗೆ ನೀರು அந்த லாசரஸுடைய சுண்டு விரல்ல ஒரு டிராப் தண்ணி எனக்கு கொடுங்கன்னு ಆ கேட்கிறான். ಲಾಸರಸ್ನ ಕೈಯಿಂದ ಒಂದು ಹನಿ ನೀರು ಕೊಡಿ. முடியாது. ಆಗಲ್ಲ. அவ்விடத்திற்கும் இவ்விடத்திற்கும் பெரிய பிளவு உண்டு. ಆ ಜಗಕ್ಕೂ ಈ ಜಗಕ್ಕೂ ದೊಡ್ಡ மரித்த பிறகு ஒண்ணும் செய்ய முடியாது. ಸತ್ತ ಮೇಲೆ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. இப்போ உயிரோடு இருக்கும் பொழுது ಜೀವಂತವಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ நீங்களும் நானும் ನೀವು ನಾನು எங்க வரணும்? என்ன பண்ணணும்? ಎಲ್ಲಿ ಬರ್ಬೇಕು, ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? மனம் திரும்ப ಮನಸ್ಸಂತರ வேண்டும். மனம் திரும்பிட்டோம்னா இங்கே ಮನಸ್ಸಂತರ ಇಲ್ಲೇ ಪಡ್ಕೊಂಡು நமக்கு பரலோக ராஜ்யம் ನಮಗೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ உண்டு. ಉಂಟು. இல்லைன்னா ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ எரி நரகம் தான். ಉಳಿಯೋಬೇಕು. அப்போ நீங்க வெறுத்தவர்கள், உங்களை நீங்கள் விரோதித்தவர்கள் ஒருவேளை அங்க இருக்கலாம், எங்க ஆபிரகாம் மடியில இருக்கலாம். ನಿಮ್ಮನ್ನು ವಿರೋಧಿಸುವವರೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನ ಮಡಿಲಲ್ಲಿ ಇರಬಹುದು. அங்க போய் நம்ம ஐயோ எரியுதே, அவங்களோட சுண்டு வரல தண்ணி வேணுமே ಅಯ್ಯೋ ಉರಿ ಆಗ್ತದೆ அப்படின்னு கேட்க முடியாது. ಅಂತ ಕೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. இன்றைக்கே ரட்சணிய நாள், ಇವತ್ತೇ ರಕ್ಷಣೆಯ ದಿನ. இன்றைக்கே ரட்சணிய நாள், ಇವತ್ತೇ ರಕ್ಷಣೆ. இன்றைக்கே மனம் திரும்புங்கள். ಇವತ್ತೇ ಮನಸ್ಸು. இன்றைக்கே நாம் மனம் திரும்புவோம். ಇವತ್ತೇ ಮನ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சுத்தம் கொண்டவராய் இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದಾನೆ. சுத்தம் கொண்டவராய் இருக்கிறார். ಆತನಿಗೆ கரங்களை தட்டுவோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்குவோம். கண்களை மூடுவோம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி ஐயா. ஹalleluya. ஓ ஜீசஸ். ஹalleluya. 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 எங்க ட்ரம்ஸ் கார் போயிட்டாரு வெளியே? ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என்
மன்னித்து விட்டாரே. கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் வாழ்வில் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் வாழ்வில் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதரை போற்றிடுவோம். ஓ நாடியே நம்மை தேடியே வந்த நாதரை போற்றிடுவோம். என்னையே ஆனந்தம் என்னையே ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் கோவங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோவங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் தேற்றியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே எனக்காக காத்திருக்கிற தகப்பனுக்காய் நன்றி அப்பா. இந்த பாவியாக என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி இடத்துல வந்து நிற்கும் பொழுது கர்த்தாவே என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இந்த ராஜ்யத்தில் ஒருவராக உங்களை சேர்த்துக்கொள்ள சித்தமாக இருக்கிறீரே. உங்க கொடா கொண்டு ஸ்தோத்திரப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கான இந்த வேலையில ஜெபிக்கும். ஒவ்வொருவரும் மனம் திரும்பினவர்களாக வீட்டுக்கு செல்ல கிருபை செய்கிறார்கள். இந்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக பரிசுத்தமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள இந்த மக்களுக்கு கிருபை செய்கிறார்கள். ஆசீர்வதியும் வழி நடக்கும். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Belajar pada terkenal. God bless you.